ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தா ரஜினி விஜய் பற்றி தான். ரஜினி வந்துட்டு ஒரு சீனியர் ஆக்டர். அவர் வந்து 70s வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இறங்கியாச்சு. இது ஃபஸ்ட்டு படத்துலலாம் வந்துட்டு இந்த சைடு கேரக்டரு வில்லன் ரோலு குலச்சித்திர கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி அப்படியே வளர்ந்து வந்தார். திடீர்னு போயிட்டு வந்துட்டு அவர் ஆக்டிங் பொசிஷனுக்கு வரல. அப்புறம் ஒரு கொஞ்சம் படம் ஆக்டிங் பண்ணுறதுக்கு அப்புறம் கமல் கூட அது மாதிரி மற்ற ஆக்டர்ஸை கூட கொஞ்சம் படங்கள் மற்றும் ஆக்டிங் பண்ணுறதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு டிசைட் பண்ணி அவருக்கு வந்துட்டு இது மட்டும் செட் ஆகாது, அவருக்கு வந்துட்டு ஒரு ஹீரோ கேரக்டர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பைரவியில் வந்துட்டு அவர் நல்ல ஒரு ஹீரோ ரோல் கிடச்சி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணி ரொம்ப மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த காலத்தில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமாக வந்துட்டு அவருக்காக வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர், டேரக்டர்ஸ் எல்லாம். சயின்டிஸ்ட் அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த சூப்பர் ஸ்டார் அங்கிற ஒரு பட்டம் வந்துட்டு கிடச்சிது. ஆனால் அவர் வந்துட்டு மறுத்தார், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்துட்டு ஹீரோவாக அது மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸாக இருந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் வந்துட்டு இவர் கமல்ஹாசன் எல்லாம். அந்த டைமில் அவருக்கெல்லாம் அவங்க விட பெரியவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருமோ நினச்சி அவர் அந்த இதுக்கெல்லாம் ஆசைப்படல. அப்புறம் வந்து கிடைக்கிற படத்துலலாம் அவர் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு படமாக ஹிட்டு மேலே ஹிட்டாக வந்துக்கிட்டே இருந்தது. அது தமிழில் மற்றும் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணுறாரு, கன்னடத்தில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தியில் ஆக்ட் பண்ணுறாரு. ஒவ்வொரு படத்துலேயும் வந்து நல்லா பிஸியாக இருக்கிற காலங்கள்ட்ட தான் அந்த டைம்லலாம். 80s 90sலாம் பார்த்தா ரொம்ப மிகப்பெரிய வெற்றி படங்கள் பாஷா, அருணாச்சலம், படையப்பா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது அந்த டைம்லலாம். அப்போ கொஞ்சம் கால அப்புறம் தான் நம்ம விஜய் வருது. விஜய் வந்த அப்புறம் ஒரு சின்ன வயசுலேருந்து ரஜினி பார்த்துருக்காரு. விஜய் வந்துட்டு விஜயோட வந்து மெயின் ரோல் மாடலாக இருந்தது ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்துட்டு மோட்டிவேஷன் எடுத்து விஜய் ரஜினி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால தான் ரொம்ப வெறுத்தனமாக ஆக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அந்த அரங்கினா சீசனில் வந்துட்டு அவர் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்த சீசனில் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிங்கில் கவனம் இருந்தாலும் அவருக்கு மெயின் பேக் போனாக இருந்தது ரஜினி அவர்கள் தான். அவரோட ஒரு டைலாக்ஸ், அது ஒரு ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்து அவர் வந்துட்டு கற்றுக்கிட்டு படிப்படியாக அவரே சொல்லியிருக்காரு, என்னோடய மெயின் இன்ஸ்பிரேஷன் ரஜினி சார் அவருக்கு தான் இருந்தேன், ரஜினிகாந்த் மாதிரியெல்லாம் வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்துட்டு வளர்ந்தார். அப்படி வளர்ந்து அவருக்குன்னு ஒரு பாதையை அவர் திறந்தார். அப்படின்னு சொல்லி அவர் பாதையில் அவர் ஒரு விஜய் போய்கிட்டே இருந்தார். நல்ல நல்ல படங்களை கிடச்சி அதிலலாம் போய்ட்டு மேக்ஸிமம் ஆக்டிங் பண்ணி சைலண்டாக இருக்கிறவர் தான். ஆனால் வந்துட்டு ஒரு வேலைன்னு வந்துட்டா அவரை யாராலும் அடிச்சுக்கிட முடியாது அப்படின்னு சொல்ல மாதிரி தான் அவர் வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு படமும் வெற்றி படங்களாச்சு. அவருக்கு வந்துட்டு ஒரு டைமில் ஒரு அவார்டெல்லாம் கொடுத்தாரு. அந்த அவார்டு கொடுத்துட்டு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் கூட விஜய் கொடுத்தாரு. ஏன்னா ரஜினி எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினிக்கு ஈக்குவலாக வந்துட்டு வர்றவர் வந்துட்டு விஜய் தான் சொல்லிவிட்டு அந்த அவார்டு கொடுத்துறாரு. அந்த அவார்ட்லேயே அவர் பேசுகிறாரு, ரொம்ப ரொம்ப பேசுகிறாரு, ரஜினி பற்றி பேசுகிறாரு, மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் பண்ணி பேசுகிறாரு. ஒவ்வொரு ரஜினிகாந்த் பற்றி அவர் விஜய் நிறைய தடவை பேசியிருக்காரு. ஆனால் அவர் மாதிரியில் யாரும் முடியாது, அவர் மிகப்பெரிய லெஜெண்டுன்னு சொல்லிட்டு ரஜினியை புகைந்தே தள்ளுறாரு. இப்போ இவருக்கு 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் 2 பேரும் ஒவ்வொருத்தர் அவரோட வழியில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்துட்டு ரஜினி ஃபிலிம் ஸ்டாப் பண்ணிடுச்சு. அது வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஏன்னா ரஜினி இப்போ வந்துட்டு ஆக்டிங்கெல்லாம் முடிக்கிற டைம் ஆயிடுச்சு அவருது. இனி வந்துட்டு விஜய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரும் வந்துட்டு இப்போது ஃபிலிம் ஸ்டாப் பண்ணிடுச்சு.